இன்றைக்கி செம்ம டேஸ்டியான கமகமன் மணத்தோட மடக்கேற்ற கருவேப்பிலை குழம்பு பார்க்கலாம். 2 கைப்பிடி கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஈரம் போக நல்லா வானலியில் வதக்கிட்டு மிக்சியில் போட்டு பொடி பண்ணி வச்சுக்கோங்க. வானலியில் நல்லெண்ணெய் விட்டு கடுகு, வெந்தயம், மிளகு, ஜீரகம், 2 காஞ்ச மிளகா, கொஞ்சம் பெருங்காயத்தில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதங்கினதும் 2 கைப்பிடி சின்ன வெங்காயம், 10லேருந்து 15 பூண்டு பல்லை போட்டுக்கோங்க. பூண்டு பல்லை போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம பொடி பண்ண கருவேப்பிலை பொடி இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. பெரிய தக்காளியாக இருந்தால் 2, சின்ன தக்காளியாக இருந்தால் 4 தக்காளி மிக்சியில் போட்டு அடித்து அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. குழம்பு மிளகாய் பொடி இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைனா மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சோண்டு புளிக்கரைசல் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. புளி நிறைய விட வேண்டாம், நம்ம தக்காளி போட்டிருக்கோம், அந்த டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். இதை நல்லா சுண்டி வர வரைக்கும் விடுங்க. உப்பு, புளிப்பு, காரம் இது எல்லாமே பார்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக கொஞ்சோண்டு வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. மேலே நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக கருவேப்பிலை தூவுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.